ஒரு அந்நிய பெண்ணோடு நிர்வாணமாக இருப்பதை என்னை படைத்த அல்லாஹ் பார்த்து விட்டான். நாளைக்கு மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் நான் எழுந்து நின்றால் மாயிஸ் ஒரு விபச்சாரி, உலகத்தில் யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம், என்ன செய்திருக்கலாம்? தனிமையிலே அமர்ந்து கொண்டு தௌபா செய்திருக்கலாம். எங்களினுடைய உள்ளங்கள் எப்படி தோன்றும்? யாருமே பார்க்கவில்லை, தௌபா செய்திருக்கலாம். யா அல்லாஹ், நீ யாரிடத்திலும் காட்டிக் கொடுக்கவில்லை, நீயே மறைத்து விட்டாய், நாளைக்கு மறுமையிலும் மறைத்து விடியா அல்லாஹ் என்று வாழும் காலமெல்லாம் ஒரு அழுது தௌபா செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளம் சமாதானம் அடையவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, மாயிஸாகி என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், என் மீது உங்களினுடைய சட்டத்தை நிலைநாட்டுங்கள், என் மீது அல்லாஹ்வின் ஹுக்மை நிலைநாட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகிறார், முன்னால் வருகிறார். அகீம் அலைஹில் ஹஜ், அல்லாஹ்வின் தூதரே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை ஒரு விபச்சாரி என்பதாக நிப்பாட்டுவான், அதனால் என்னை இப்பொழுது சுத்தப்படுத்துங்கள். அமஜ்னூன், நீ ஒரு பைத்தியக்காரனா? ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அடே, கல்லால் அடித்து நாயை அடிப்பதை போன்று இப்பொழுது அடித்து சாகப்பட போகிறாய். அதான் இஸ்லாத்தினுடைய சட்டம், ரஜ்ம். துடிக்க துடிக்க இந்த கையையும் காலையும் கெட்டி விடுவார்கள், கையையும் காலையும் கெட்டி விடுவார்கள். சுத்தி நின்று கொள்ள வேண்டும், கீழே கிடக்கக்கூடிய அந்த கரும் கல்லை தூக்கி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், சாகக்கூடிய வரை. முடியுமா? ஆனால் அல்லாஹ் அதைத்தான் சட்டமாக ஆக்கி இருக்கிறார்.